ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இன்னைக்கு நம்ம ஏஜஸ் சீரிஸோட கிளாஸ் நம்பர் 2 பார்க்க போறோம். ஏஜஸ் வந்து மொத்தமே 2 கிளாஸ் தான். இந்த கிளாஸோட நம்ம ஏஜஸ் டாபிக்கை கம்ப்ளீட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த ரேஷியோ ஆஃப் த பிரசன்ட் ஏஜஸ் ஆஃப் அ மேன் அண்ட் his son is 5:3. The average of their present ages is 32. What will be the ratio of their ages after 6 years அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ இந்த பேட்டர்ல கொஸ்டின் கொடுக்கும்போது நமக்கு ஒரு ரேஷியோ ஒன்று கொடுத்துருக்காங்க. பிளஸ் அந்த 2 பேருக்கான ஆவரேஜ் குடுத்துருக்காங்க. ஆனா, ஆவரேஜ் எந்த டைம்ல இருக்குன்னா, பிரசன்ட்ல இருக்கு. அப்ப இந்த மாரி ரேஷியோவும் குடுத்து, நமக்கு அவங்களோட ஏஜ பத்தின ஏதாவது ஒரு டீட்டெயிலும் குடுக்கும்போது, 2ம் எந்த டைம்ல இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம கரெக்ட்டா கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். எனக்கு ரேஷியோங்கிறது எப்போ இருக்கு? பிரசன்ட்ல இருக்கு. அதே மாரி அவங்க குடுத்த ஆவரேஜும் இதுல தான் இருக்கு. பிரசன்ட்ல தான் இருக்கு. அப்படி பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, 2 பேர் இருக்கிறாங்களா? ஏ, பின்னு சொல்ட்டு. உங்கள ஏ, பின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க. ஸோ ஏக்கும், பிக்கும் பிரசன்ட் ரேஷியோ எப்படி இருக்கு? 5:3 இருக்கு. அதே நேரத்துல பிரசன்ட்ல அவங்க 2 பேருக்குமான ஆவரேஜ் வந்து 32ன்னு குடுத்துருக்காங்க. அப்ப 2 பேரோட ஏஜுக்கான டோட்டல் கண்டுபிடிச்சலாமா? ஸோ 2 பேரோட ஏஜ் ஆவரேஜ் வந்து 32 இருக்குன்னா, நமக்கு டோட்டல் எப்படி கண்டுபிடிப்போம்? ஸோ ஆவரேஜ் இன்டூ நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் போடுவோமா? ஸோ 32 இன்டூ 2. இப்ப 2 பேருக்குமான டோட்டல் ஏஜ் வந்து பிரசன்ட்ல எவ்வளோ இருக்கு? 64 இயர்ஸ் இருக்கு. அப்ப ரேஷியோ படி 5:3, டோட்டல் வந்து 64. அப்ப எனக்கு டோட்டல் இங்க ரேஷியோல எவ்வளோ யூனிட்ஸ் இருக்கு? 8 யூனிட்ஸ். ஸோ 8 யூனிட்ஸோட வேல்யூ தான் எனக்கு 64 இயர்ஸ்னா 1 யூனிட் எவ்வளோன்னு பார்க்கும்போது என்ன கிடைக்கும்? 8 இயர்ஸ் கிடைக்கும். அப்ப ஏயோட பெர்சன்டேஜ்ங்கிறது இங்க 5 யூனிட்ஸ் இருக்கா? ஸோ அப்போ 40 இயர்ஸ்ங்கிறது தான் ஏயோட பெர்சன்டேஜ். பிக்கான பெர்சன்டேஜ் வந்து 3 யூனிட்ஸ் இருக்கிறதுனால 3 8s ஆர் 24 இயர்ஸ். ஸோ ஏ அண்ட் பியோட பெர்சன்டேஜ் கண்டுபிடிச்சாச்சு. ஆனா அவங்க கேட்கறது என்னன்னா, வாட் வில் பி த ரேஷியோ ஆஃப் தேர் ஏஜஸ் ஆஃப்டர் 6 இயர்ஸ். 6 வருஷம் கழிச்சு 2 பேரோட ஏஜுக்குமான ரேஷியோன்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப ஏக்கு பிரசன்ட்ல 40 இருக்குன்னா 6 வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு 46 வயசு இருக்கும். பிக்கு அதே மாதிரி இப்போ 24ன்னா 6 வருஷம் கழிச்சு அவருக்கு 30 இருக்கும். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன டேபிளில் கேன்சல் பண்ணலாம்? 2 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 23:15. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 23:15. நெக்ஸ்ட் இதில் பாருங்க, த ரேஷியோ பிட்வீன் சுமித் அண்ட் பிரகாஷ் ஏஜ் அட் பிரசன்ட் வந்து 2:3. போன கொஸ்டின் மாதிரியே சுமித்துக்கும் பிரகாஷ்க்கும் ரேஷியோ கொடுத்துருக்காங்க 2:3. இது எந்த டைம்ல இருக்கு? பிரசன்ட்ல இருக்கு. ஓகே. இப்போ சுமித் வந்து 6 இயர்ஸ் யங்கர் தென் பிரகாஷ். அப்படின்னா என்ன அர்த்தம்? சுமித்துக்கும் பிரகாஷுக்கும் உள்ள ஏஜ் டிஃபரன்ஸ் தான் 6 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. நான் அப்போ போன கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன், டிஃபரன்ஸ்னு சொல்லி கொடுக்கும்போது 2 பேரோட ஏஜ் டிஃபரன்ஸ்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா அது நம்ம டைம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா எந்த டைம்ல நீங்க பார்த்தாலும் 2 பேருக்குமான ஏஜ் டிஃபரன்ஸ் வந்து சேமா தான் இருக்கும். அப்போ சுமித் பிரகாஷை விட 6 வயசு கம்மியா இருக்கிறாருன்னா, நீங்க பிரசன்ட்ல பார்த்தாலும் சரி, பாஸ்ட்ல பார்த்தாலும் சரி, ஃபியூச்சர்ல பார்த்தாலும் சரி, சுமித் பிரகாஷை விட 6 வயசு கம்மியா தான் இருப்பாரு. இப்போ பாருங்க, 2 பேருக்குமான ஏஜ் டிஃபரன்ஸ் தான் 6 இயர்ஸ்னா, அப்போ சுமித்க்கு இங்க 2 யூனிட் இருக்கு, பிரகாஷ்க்கு 3 யூனிட் இருக்கு. அப்போ சுமித் பிரகாஷை விட எவ்வளவு யூனிட் கம்மியா இருக்காங்க? 1 யூனிட். ஸோ அப்போ இந்த 1 யூனிட்டோட வேல்யூ தான் எனக்கு 6 இயர்ஸ். ஓகேவா? அப்ப இதை வச்சு நான் என்ன பண்ணிடலாம்? சுமித்தோட பெர்சன்டேஜ் என்னங்கிறத கண்டுபிடிச்சலாம். இங்க எனக்கு சுமித்துக்கு 2 யூனிட்ஸ் இருக்கு. அப்போ 1 யூனிட் 6னா 2 யூனிட் எவ்வளோ? 12 இயர்ஸ் தான் சுமித்தோட பெர்சன்டேஜ். அதே மாதிரி பிரகாஷோட பெர்சன்டேஜ் வேணும்னா இங்க 3 யூனிட்ஸ் இருக்கா? ஸோ 3 6 ஆர் 18 இயர்ஸ். ஸோ 2 பேரோட பெர்சன்டேஜையும் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா இங்க அவங்க கேட்கறது என்ன? சுமித்துக்கும் பிரகாஷ்க்கும் 6 வருஷத்துக்கு அப்புறம் உள்ள ரேஷியோ கேட்கறாங்க. அப்ப இப்போ 12 வயசுனா சுமித்துக்கு 6 வருஷம் கழிச்சு 18 வயசு இருக்கும். பிரகாஷ்க்கு இப்போ 18 வயசுனா 6 வருஷம் கழிச்சு 24 வயசு இருக்கும். இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்ம 6 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா ஆன்சர் என்ன? 3:4. ஸோ ஆப்ஷன் டி நமக்கு ஆன்சராக கிடைக்கும். நெக்ஸ்ட் இதில் பாருங்க, the ages of Fatima and Ahmed are in the ratio 3:8. The sum of their percentages. அப்போ மேல இருக்கக்கூடிய ரேஷியோ என்ன டைமிங்னே அவங்க கொடுக்கல. ஸோ எந்த டைமிங்னே அவங்க கொடுக்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது ப்ரெசென்ட்டை தான் மீன் பண்ணும். அப்போ ஃபாத்திமாக்கும் அகமதுக்கும் ஏஜ் ரேஷியோ 3:8ன்னு இருக்கு. இதை நம்ம எப்போ தான் எடுத்துக்கணும்? ப்ரெசென்ட் தான் எடுத்துக்கணும். ஓகே. அதே மாதிரி ப்ரெசென்ட்ல உங்க 2 பேருக்குமான ஏஜ் டோட்டல் எவ்வளோ இருக்கான்? 44 இயர்ஸ் இருக்கான். ஸோ ஏஜ் டோட்டல் எனக்கு 44 இயர்ஸ் இருக்குன்னா டோட்டலும் ப்ரெசென்ட்ல இருக்கு, ரேஷியோவும் ப்ரெசென்ட்ல இருக்கு. ஸோ கம்பைன் பண்ணிக்கலாம். அப்போ 8 + 3 எவ்வளோ? 11 யூனிட்டோட வேல்யூ தான் எனக்கு 44 இயர்ஸ். அப்போ 1 யூனிட் எனக்கு எவ்வளோ வரும்? 4 இயர்ஸ் வரும். அப்போ இதுல இருந்து நான் என்ன பண்ணிக்கலாம்? ஃபாத்திமாவோட பெர்சன்டேஜ் வேணும்னா 3 4s ஆர் 12 இயர்ஸ். ஒருவேளை அகமதோட பெர்சன்டேஜ் வேணும்னா 8 யூனிட்ஸ். ஸோ 8 4s ஆர் 32 இயர்ஸ்ன்னு சொல்லி வச்சுக்கலாம். ஆனா அவங்க கேட்டது என்ன? 2 பேருக்குமான ஏஜ் டிஃபரன்ஸ் கேட்டாங்க. அப்ப நீங்க வந்து பெர்சன்டேஜை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் டிஃபரன்ஸ் பார்த்தாலும் ஓகே தான். பாருங்க 12 32. அப்ப டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு? ஸோ நமக்கான ஆன்சர் வந்து 20 இயர்ஸ். ஸோ இது எல்லாமே ஒன்லைன் கொஸ்டின் தான். பார்த்த உடனே டக்குன்னு ஒரு 30 செகண்ட்ஸ்ல இந்த மாதிரி கொஸ்டின்க்குலாம் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஏஜஸை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்ல பெரிய காம்ப்ளிகேஷன்லாம் எதுவும் இருக்காது. இல்ல பாருங்க, இந்த ரேஷியோ ஆஃப் த பெர்சன்டேஜஸ் ஆஃப் ஃபாதர் அண்ட் சன் வந்து 15:8 இருக்கு.
6 years ago வந்து என்ன இருக்குன்னா the ratio of their ages was 13:6. வாட் இஸ் த ஃபாதரோட பர்சன்டேஜ்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இது வந்து இந்த மாதிரி 2 ரேஷியோ கொடுத்த மாடலை வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பண்ணிட்டோம். அதுபடி தான் இங்கே நான் அப்ரோச் பண்ண போகிறேன். யாருன்னா ஃபாதர் சன் இல்லையா? அப்போ ஒன்று வந்து ப்ரெசென்ட்ல இருக்கு, இன்னொன்று 6 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு. அப்போ நான் 6 years எகோ இருக்கிறத ஃபர்ஸ்ட் எழுதுறேன். ஓகேவா? 6 வருஷத்துக்கு முன்னாடி ஃபாதருக்கும் சன்னுக்கும் ரேஷியோ எப்படி இருந்ததா? 13:6 இருந்தது. இப்போ ப்ரெசென்ட்ல அதே 2 பேருக்கு ரேஷியோ எப்படி இருக்குன்னா 15:8 இருக்கு. அப்போ இந்த 2 ரேஷியோக்கும் இடையில இயர் கேப்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 வருஷம் இருக்கு. இப்போ இங்க பார்க்கும்போது இங்க எனக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 2 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த பக்கமும் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 2 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 2 பக்கமும் அந்த இன்க்ரீஸ் ஆன டிஃபரன்ஸ் சேமா இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா இந்த 2 யூனிட்ஸ் தான் நமக்கு எவ்வளோ 6 இயர்ஸ்னு வச்சுக்கலாம். நம்ம கேட்டது என்ன? ஃபாதரோட பர்சன்டேஜ். அப்போ இதான பர்சன்ட் ரேஷியோ. இங்க ஃபாதருக்கு எவ்வளவு யூனிட்ஸ் இருக்கு? 15 யூனிட்ஸ். அப்போ 15 யூனிட்ஸ் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணா போதும். பாருங்க 2 யூனிட் 6ன்னா 1 யூனிட் 3 வரும். அப்போ 15 யூனிட்ஸ்னா நமக்கு எவ்வளோ? கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 45 இயர்ஸா இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் இல்ல பாருங்க 6 years ago the average ages of Ravi, Mohan, Govind was 32 years. If Shyam joins them now, the average of the ages of all 4 of them is 36 years. The present age of ஷியாம் என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறேன். அப்போ நமக்கு ஆவரேஜ் 2 டைம் பீரியட்ல கொடுத்துருக்காங்க. நான் தனித்தனியா எழுதுறேன் பாருங்க. ஒன்னு வந்து 6 years ago, சரியா? 6 வருஷத்துக்கு முன்னாடி. 6 years ago 6 வருஷத்துக்கு முன்னாடி யாரெல்லாம்? ரவி, மோகன், கோவிந்த்கான ஆவரேஜ் வந்து 32. அப்போ ரவி பிளஸ் மோகன் பிளஸ் கோவிந்த் இவங்க 3 பேரோட ஆவரேஜ் தான் எனக்கு 32. அப்போ டோட்டல் எப்படி கண்டுபிடிப்போம்? ஆவரேஜ் இன்டூ நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். 3 பேர் தானே. ஸோ 32 into 3 நமக்கு எவ்வளவு கிடைக்குது? 96 இயர்ஸ். ஓகேவா? 6 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க 3 பேருக்குமான ஏஜ் டோட்டல் எவ்வளவு இருந்திருக்கு? 96 இருந்திருக்கு. ஓகேவா? இப்ப பாருங்க, இப்ப பிரசன்ட்டுக்கு வாங்க. இப்ப பிரசன்ட்ல இவங்க 3 பேர் கூடயும் இந்த ஷியாம்னு ஒருத்தரை சேர்த்து இந்த 4 பேருக்கும் சேர்த்து ஏஜுக்கு ஆவரேஜ் கால்குலேட் பண்றாங்க. ஆனா என்ன டைம்ல? பிரசன்ட்ல. ஓகேவா? இப்ப நம்ம பார்க்கக்கூடிய டைமிங் வந்து பிரசன்ட்ல. இந்த பிரசன்ட்ல ஷியாமோட சேர்த்து மொத்தம் 4 பேருக்கு ஆவரேஜ் பார்க்கும்போது இப்போ ஆவரேஜ் ஏஜ் என்ன வருதுன்னா 36 வருது. அப்போ பிரசன்ட்ல இந்த 4 பேருக்குமான டோட்டலை கண்டுபிடிச்சலாமா? யாரெல்லாம்? ரவி, மோகன், கோவிந்த், அப்புறமேட்டு இவங்க கூட ஷியாமும் சேர்ந்துக்கிறாரு. இவங்க 4 பேருக்கு சேர்த்து பிரசன்ட் ஆவரேஜ் தான் எவ்வளவா? 36. இப்போ பிரசன்ட் டோட்டல் என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா இது 4 பேருக்கான ஆவரேஜ். ஸோ ஆவரேஜ் இன்ட்டு நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் 36 into 4 நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? மல்டிப்ளை பண்ணும்போது மொத்தமா 6 4s are 24, பேலன்ஸ் 2 3 4. அப்போ 144 இயர்ஸ் கிடைக்குது. புரியுதா? இது 4 பேருக்கான பிரசன்ட் டோட்டல். ஆனா இங்க இருக்கிறது 3 பேருக்கான டோட்டல் எப்போ? 6 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப இந்த இடத்துல பாருங்க, இந்த 3 பேர் இருக்கிறாங்கல்ல, யாரு? ரவி, மோகன், கோவிந்த். இவங்க 3 பேருக்கும் 6 வருஷத்துக்கு முன்னாடி 96 வயசு இருந்தது டோட்டல். புரியுதா? 3 பேரோட டோட்டல் 6 வருஷத்துக்கு முன்னாடி 96 இருந்ததா? இப்போ இந்த 96 நான் பிரசன்ட்டுக்கு கொண்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 96 பிரசன்ட்டுக்கு நான் கொண்டு வர போறேன் அப்படின்னா என்ன ஆகும்? இவங்க 3 பேருக்கும் 3 பேரோட வயசையும் நான் பிரசன்ட்டுக்கு கொண்டு வரும்போது 3 பேரையும் 6 வருஷம் தள்ளி கொண்டு வர போறேன். அப்ப 6 வருஷம் தள்ளி கொண்டு வரும்போது 3 பேருக்கும் அவங்களோட ஏஜ்ல 6 6 6ன்னு ஆட் ஆகும். புரியுதா? 6 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து இப்ப நான் பிரசன்ட்டுக்கு வரும்போது இந்த 3 பேருக்குமே 6 வயசு இன்க்ரீஸ் ஆயிருக்குமா? அப்போ இந்த 96ங்கிறது 6 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டோட்டலா இருந்ததுன்னா, இப்போ பிரசன்ட்ல இவங்க 3 பேரோட டோட்டல் என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த R plus M plus G என்னவா இருக்கும்னா 96 plus 18 இருக்கும். இந்த 18 எங்க இருந்து வந்ததுன்னா, ஒரு ஆளுக்கு 6 வயசு கூடுது. மொத்தம் 3 பேர் இருக்கிறாங்களா? அப்போ 3 பேருக்கும் 6 6 6 மொத்தம் எத்தனை வயசு கூடியிருக்கும்? 96 plus 18. இதுதான் இப்போ இந்த ரவி, மோகன், கோவிந்துக்கான டோட்டல். ஓகேவா? பிளஸ் இவங்க கூட சேர்ந்து ஷாமும் சேர்ந்து தான் நமக்கு எவ்வளவு இப்போ இருக்கு? 144 இருக்கு. இப்போ இதுல சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைச்சிரும்? ஷியாமோட பர்சன்டேஜ் என்னன்னு சொல்லி கிடைச்சிரும். இப்போ ஜஸ்ட் அதை அப்படியே நீங்க இங்க சப்ராக்ட் பண்ணீங்கன்னா போதும். நீங்க சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு டோட்டலா 30 இயர்ஸ்ன்னு கிடைக்கும். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் ஷியாமோட ஏஜ் பர்சன்டேஜ் எவ்வளோ? 30 இயர்ஸ். ஸோ சிம்பிளான கொஸ்டின் தான். கொஞ்சம் மைன்யூட்டா வாட்ச் பண்ணும். டைம் நீங்க தாண்டி கொண்டு வரீங்களோ இல்ல முன்னாடி கொண்டு போறீங்களோ அதுக்கு ஏத்தாப்புல பண்ணுவீங்க. 3 பேர் இருக்கிறதுனால 6 வருஷம் தாண்டி வரும்போது ஆளுக்கு 6 6 வயசு கூடுறதுனால பழைய டோட்டல்ல இருந்து இப்ப இருக்கிற டோட்டல் 18 ஜாஸ்தியா இருக்கும். நெக்ஸ்ட் இல்ல பாருங்க the ratio of the ages of A and B 8 years ago வந்து 2:3 4 years ago வந்து the ratio of their ages வந்து 5:4 what will be the ratio of their ages 8 years from now ன்னு சொல்லி கொஸ்டின் கேக்குறாங்க. ஓகே, இது நம்ம நார்மலா சால்வ் பண்ணக்கூடிய மாடல் தான். ஃபர்ஸ்ட் A is to B எழுதிக்கலாம்.
ஃபர்ஸ்ட் வந்து 8 இயர்ஸ் எகோ வந்து ரேஷியோ 2:3ன்னு இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். ஸோ 8 இயர்ஸ் எகோ வந்து ஏக்கும் பிக்குமான ரேஷியோ வந்து 2:3ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே இது 4 இயர்ஸ் எகோ 4 வருஷத்துக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடி அதே ஏக்கும் பிக்குமான ரேஷியோ எப்படி இருந்திருக்குன்னா 5:7 சொல்லி இருந்திருக்கு. இது நம்ம நார்மலா சால்வ் பண்ணக்கூடிய கான்செப்ட் தான். பாருங்க 8 வருஷத்துக்கு முன்னாடி, இது 4 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப இது ரெண்டுக்கும் இயர் கேப் எவ்வளவு இருக்கு? 4 இயர்ஸ் இயர் கேப் இருக்கு. அப்ப இங்க எனக்கு டிஃபரன்ஸ் நான் பார்க்கும்போது எனக்கு பாத்தீங்கன்னா இங்க 3 இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இங்க வந்து 4 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப இந்த மாதிரி அன்இவனா இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அதை சேம் ஆக்குறதுக்காக கீழே இருக்கக்கூடிய இந்த 5க்கும் 7க்கான டிஃபரன்ஸ் எவ்வளவு? 2. அதால மேல இருக்கக்கூடிய ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுவோம். மேல 2, 3 டிஃபரன்ஸ் எவ்வளவு? 1. 1ஆல கீழே இருக்கக்கூடிய டேர்மை மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ நமக்கு பார்க்கும்போது மேல 4 இருக்கு, கீழே 5 இருக்கு. ஸோ டிஃபரன்ஸ் 1. இங்க மேல 6 இருக்கு, இங்க 7 இருக்கு. அப்போ டிஃபரன்ஸ் 1. ரெண்டு பக்கமும் 1, 1 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ அந்த இன்க்ரீஸ் ஆன 1 யூனிட் தான் எனக்கு இங்க 4 இயர்ஸா இருக்கும். ஸோ 1 யூனிட்டோட வேல்யூ தான் எனக்கு 4 இயர்ஸ்னா அவங்க என்ன கேட்குறாங்க? வாட் வில் பி த ரேஷியோ ஆஃப் தேர் ஏஜஸ் 8 இயர்ஸ் ஃப்ரம் நவ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இங்க கொடுத்துருக்கிற ரேஷியோல வந்து இதுல ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. இங்க பாருங்க 4 இயர்ஸ் ஏகோ. அப்ப 4 வருஷத்துக்கு முன்னாடி ஏக்கு எவ்வளவு யூனிட் இருந்திருக்கு? 5 யூனிட் இருந்திருக்கு. அப்ப 4 வருஷத்துக்கு முன்னாடி ஏயோட ஏஜ் எவ்வளவு இருந்திருக்குன்னா 1 யூனிட் 4 இயர்ஸா? அப்போ 5 யூனிட்னா 5 4s are 20. இப்போ இந்த 20ங்கிறது எப்போ? 4 இயர்ஸ் பிஃபோர். அப்போ ப்ரெசென்ட்டுக்கு வரணும்னா ஒரு 4 வயசு கூட்டணும். அப்போ ஒரு 4 கூட்டும் போது இப்போ ப்ரெசென்ட். ஆனா அவங்க என்ன கேட்கறாங்க? 8 வருஷத்துக்கு அப்புறம் கேட்கறாங்க. அப்போ இன்னொரு ஒரு 8. புரியுதா? ஸோ 20ங்கிறது 4 இயர்ஸ் பிஃபோர். இப்போ 4 ஆட் பண்ணும்போது 24ங்கிறது ப்ரெசென்ட்டா இருக்கும். அப்போ அது கூட ஒரு 8 ஆட் பண்ணும்போது நமக்கு டோட்டலா 8 வருஷத்துக்கு அப்புறம் ஏயோட ஏஜ் என்னன்னு சொல்லி கிடைக்கும். இது அவ்வளோத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ வரும்? 32 இயர்ஸ் கிடைக்கும். ஸோ ஏயோட ஏஜ் ஆஃப்டர் 8 இயர்ஸ் வந்து எவ்வளோ இருக்க போகுது? 32 இருக்க போகுது. அதே மாதிரி தான் பிக்கு பாருங்க. பிக்கு இங்கே எவ்வளோ யூனிட் இருக்கு? 7 யூனிட் இருக்கு. அப்போ 7 4s are 28. இந்த 28ங்கிறது 4 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ ப்ரெசென்ட்டுக்கு வேணும்னா +4, 8 வருஷத்துக்கு அப்புறம்னா +8. இப்போ இது ஃபுல்லாக ஆட் பண்ணும்போது 28 32 நமக்கு எவ்வளோ வருது? 40 இயர்ஸ் வருது. ஸோ ரெண்டு பேரோட ஏஜையுமே 8 இயர்ஸ் ஆஃப்டர் கண்டுபிடிச்சாச்சு. அவங்க கேட்கறது என்ன? ரேஷியோ கேட்குறாங்க. அப்போ 32:40. சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு எவ்வளோ வருது? 4 8s are 32, 5 8s are 40. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 4:5. ஓகேவா? இது வந்து நார்மலா நம்ம சால்வ் பண்ணக்கூடிய மெத்தட். ஆனா நான் போன கிளாஸ்லயே ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி உங்களுக்கு 2 ரேஷியோ கொடுத்து 3வது அவங்க ரேஷியோவே கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ண தேவையில்ல. அதுக்கு இன்னொரு மெத்தட் நம்ம பண்ணோம். ஞாபகம் இருக்கா? அந்த மெத்தட்ல இந்த கொஸ்டினை பண்ணலாம். அந்த மெத்தட்ல இந்த கொஸ்டினை பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. சரியா? நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல லாஸ்ட் ஒரு 3 to 4 கொஸ்டின் வந்து அந்த மாடல்ல தான் எடுத்திருப்பேன். அந்த மாடல்ல இந்த கொஸ்டினை ட்ரை பண்ணலாம். அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி பண்ணாலும் உங்களுக்கு ஈஸியா ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட். இல்ல பாருங்க 5 இயர்ஸ் எகோ வந்து ஏயும் பியும் ரேஷியோ வந்து 3:4 இருக்கான். 5 இயர்ஸ் ஃப்ரம் நவ் 5 வருஷத்துக்கு அப்புறம் ரேஷியோ வந்து 4:5 இருக்கான். அப்ப என்ன கேட்கறாங்க? வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் ஏ அண்ட் பி 10 இயர்ஸ் ஃப்ரம் நவ் என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. சரி இப்போ போன கொஸ்டின்ல நான் சொன்னேன் இல்லையா அந்த ரேஷியோ மாடல். அதே மாதிரி தான் இங்க எனக்கு 2 ரேஷியோ கொடுத்துட்டு 3வது ரேஷியோ தானே கேட்கறாங்க. அப்ப அந்த மெத்தட ஃபாலோ பண்ணுவோம் பாருங்க. ஏயும் பியும் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கு? 5 இயர்ஸ் எகோ 5 வருஷத்துக்கு முன்னாடி ஏக்கும் பிக்குமான ஏஜ் ரேஷியோ எப்படி இருந்திருக்குன்னா 3:4 இருந்திருக்கு. இதே இது 5 இயர்ஸ் ஃப்ரம் நவ். ஓகேவா? அப்போ 5 இயர்ஸ் ஆஃப்டர் 5 இயர்ஸ் வந்து ரேஷியோ எப்படி இருந்திருக்கு? 4:5 இருந்திருக்கு. நமக்கு என்ன கேட்கறாங்க? 10 இயர்ஸ் ஃப்ரம் நவ் கேட்கறாங்க. அதாவது 10 இயர்ஸ் ஆஃப்டர் கேட்கறாங்க. இப்போ 10 இயர்ஸ் ஆஃப்டர் கண்டுபிடிக்கணும் நம்ம. ரேஷியோ என்ன வரும்னு சொல்லிட்டு பார்ப்போம். 10 இயர் ஆஃப்டர்னா எனக்கு கீழே தான் எழுதி ஆகணும். அப்ப இந்த இடத்துல நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொன்ன மாதிரி தான். இங்க பாத்தீங்கன்னா இங்க இந்த 2 ரேஷியோக்கு நடுவுல எத்தனை இயர் கேப் இருக்கும்? 10 இயர்ஸ் கேப் இருக்கும். கிளியரா? ஏன்னா இது 5 வருஷத்துக்கு முன்னாடி, இது 5 வருஷத்துக்கு அப்புறம். அப்ப 5 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து பிரசன்ட்டுக்கு வருது ஒரு 5 வருஷம், அங்க இருந்து ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் போறாங்களா? அப்ப மொத்தம் 10 வருஷம் கேப் இருக்கு இந்த 2 ரேஷியோக்கு நடுவுல. இங்க எனக்கு பாருங்க எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 1 யூனிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இங்க எனக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 1 யூனிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. புரியுதா? அப்போ இங்க இன்க்ரீஸ் ஆயிருக்கக்கூடிய இங்கேயும் 1 யூனிட், இங்கேயும் 1 யூனிட்டா? அப்ப இந்த 1 யூனிட்டோட வேல்யூ தான் எத்தனை இயர்? 1 யூனிட்டோட வேல்யூ தான் எனக்கு 10 இயர்ஸ் அப்படிங்கிறது. புரியுதா? 1 யூனிட் தான் எனக்கு 10 இயர்ஸ். அப்ப எனக்கு தேவையான இங்க பாருங்க. இந்த இடத்துல 5 இயர்ஸ் ஆஃப்டர்ல இருந்து 10 இயர்ஸ் ஆஃப்டர் போறேன்னா இங்க எனக்கு எத்தனை வருஷம் தாண்டி போறேன்? 5 வருஷம் தாண்டி போறேன். அப்போ 10 வருஷங்கிறது ஒரு யூனிட்.
10 வருஷங்கிறது ஒரு யூனிட். ஆனா இங்க எனக்கு தேவையான ரேஷியோக்கு நான் வரதுக்கு எனக்கு எவ்வளவு யூனிட் வந்தா போதும்? 5 யூனிட் நான் கிராஸ் பண்ணி வந்தா போதும். அப்போ 1 யூனிட் 10 இயர்ஸ்னா 5 இயர்ஸ்ங்கிறது எத்தனை யூனிட்டா இருக்கும்? கண்டிப்பா 0.5 யூனிட்டா தான் இருக்கும். அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 0.5 ஆட் பண்ணிக்கலாம். சரி, எவ்வளவு ஆட் பண்றோம்? 0.5 ஆட் பண்றோம். அப்ப இந்த இடத்துல 10 வருஷத்துக்கு அப்புறம் ஏக்கு இங்க 4.5 யூனிட்ஸ் இருக்கும். பிக்கு இங்க 5.5 யூனிட்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் ஆன்சர். ஆனா நம்ம எப்பவுமே ரேஷியோவை ஆன்சரா போடும்போது அது பாயிண்ட்லயோ அல்லது ஃப்ராக்ஷன்லயோ இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதனால நம்ம என்ன பண்ணுவோம்? இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். பாருங்க 4.5 இஸ் டு 5.5ன்னு இருக்கு. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண என்ன பண்ணலாம்? ரெண்டு பக்கமும் 10ஆல மல்டிப்ளை பண்ணா பாயிண்ட் கேன்சல் ஆயிடும். புரியுதா? அப்போ பாயிண்ட் போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? 45 55ன்னு இருக்கும். அப்போ ரெண்டு பக்கமும் 5 டேபிள்ல கேன்சல் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு வருது? 9:11. புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுக்கிறதுக்காக, அதாவது எப்படின்னா இது எப்படி பாயிண்ட் போகுதுன்னா நீங்க வந்து பாருங்களேன், இது இன்னும் தெளிவா புரியும்படி கூட சொல்றேன். ஒரு சிலருக்கு புரியாம இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால என்ன பண்றேன், இங்க எனக்கு என்ன இருக்கு? 4.5 5.5 தானே இருக்கு. நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம்? 4.5 எப்படி எழுதலாம்? 45/10ன்னு எழுதிக்கலாமா? 5.5 எப்படி எழுதிக்கலாம்? 55/10ன்னு எழுதிக்கலாமா? அப்ப 10க்கு 10 கேன்சல் ஆயிடும். இங்க நீங்க 5 டேபிள்ல கேன்சல் பண்ணும்போது இங்க 9 11. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நமக்கு எவ்வளவு கிடைக்குது? 9:11 ஆப்ஷன் ஏ. கிளியரா புரியுதா? எனக்கு 1 யூனிட்னா 10 இயர்ஸ். நான் 5 இயர்ஸ் தாண்டி வந்தா போதும். அப்போ 0.5 யூனிட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இல்ல பாருங்க, ரமேஷ் வந்து இஸ் 3 இயர்ஸ் ஓல்டர் டு 3 டைம்ஸ் ஓல்டர் டு சுரேஷ். அப்போ ஆஃப்டர் 2 இயர்ஸ் ரமேஷ் ஏஜ் வந்து வில் பி ட்வைஸ் த ஏஜ் ஆஃப் சுரேஷ்னு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் த கரண்ட் ஏஜ் ஆஃப் ரமேஷ்? அப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ரேஷியோ ஃபார்ம் பண்ணும். சரியா? யாரு? ரமேஷ் அப்புறமேட்டு சுரேஷ். ஓகேவா? எப்படி கொடுத்துருக்காங்க? ரமேஷ் வந்து 3 டைம்ஸ் ஆஃப் சுரேஷா. ஓகேவா? அப்போ 3. சுரேஷ் வந்து 1 யூனிட்னா ரமேஷ் வந்து 3 யூனிட் இருப்பாங்க. இது எந்த டைம்னே மென்ஷன் பண்ணல இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். எந்த டைம்னே கொடுக்கலன்னா நம்ம என்னன்னு வச்சுக்கணும்? அதை ப்ரெசென்ட் தான் வச்சுக்கணும். அடுத்த உள்ளது எப்போ கொடுத்துருக்காங்க? ஆஃப்டர் 2 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? 2 வருஷம் கழிச்சு எப்படி இருக்காங்களா? ரமேஷோட ஏஜ் வந்து வில் பி ட்வைஸ் த ஏஜ் ஆஃப் சுரேஷா. ரேஷியோ எப்படி போட்டுக்கலாம்? 2:1 போட்டுக்கலாமா? ரமேஷ்க்கு 1 யூனிட்னா இவருக்கு எவ்வளோ? 2 யூனிட். அப்போ இந்த ரெண்டு ரேஷியோ இருக்கு. இதை வச்சு நம்ம என்ன கால்குலேட் பண்ண போறோம்? ப்ரெசென்ட் ஏஜ் ஆஃப் ரமேஷ் என்னங்கிறத கால்குலேட் பண்ணுவோம். எப்படி பண்ணுவோம் பாருங்க. இந்த ரெண்டு ரேஷியோக்கும் நடுவில் எத்தனை வருஷம் கேப் இருக்கு? 2 இயர்ஸ் கேப் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? இங்கே டிஃபரன்ஸ் கரெக்டா இருக்கான்னு பார்ப்போம். பாருங்க, இங்க எனக்கு 1 குறைஞ்சிருக்கு, இங்க எனக்கு சேஞ்சே ஆகல. அப்ப அதை கரெக்ட் பண்றதுக்காக என்ன பண்ணுவோம்? இங்க இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் எவ்வளோ? 1. அதால மேல மல்டிப்ளை பண்ணுவோம். மேல 3க்கும் 1க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 2. அதால கீழே மல்டிப்ளை பண்ணுவோம். இப்ப மேல 3ல இருந்து 4, அப்போ 1 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இங்க 1ல இருந்து 2, இங்கே 1 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ரெண்டு பக்கம் 1 1 இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா அந்த 1 யூனிட் தான் எனக்கு இங்க 2 இயர்ஸ். நம்ம கேட்டிருக்கிறது என்ன? கரண்ட் ஏஜ் ஆஃப், அதாவது பிரசன்ட் ஏஜ் ஆஃப் ரமேஷ். ரமேஷ்க்கு இங்க பிரசன்டேஜ்ல எவ்வளவு யூனிட் இருக்கு? 3 யூனிட் இருக்கு. 1 யூனிட் எனக்கு 2னா 3 யூனிட் எவ்வளவு வரும்? 6 இயர்ஸ். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 6 இயர்ஸ். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட். இல்ல பாருங்க, 1 இயர் எகோ, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஏக்கும் பிக்குமான ஏஜ் ரேஷியோ 4:3 இருக்கு. ரேஷியோ ஆஃப் தேர் ரெஸ்பெக்டிவ் ஏஜஸ் 3 இயர்ஸ் ஃப்ரம் நவ், அதாவது ஆஃப்டர் 3 இயர்ஸ் வந்து 6:5ன்னு இருக்கு. என்ன கேட்குறாங்க? வாட் வில் பி த ரேஷியோ ஆஃப் what will the ratio of respective ages of A and B 9 years from now? CGL Tier 2 2019ல கேட்ட ஒரு கொஸ்டின். இதை நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாடல் தான் இல்லையா? இப்போ ஏக்கு பிக்கு ஃபர்ஸ்ட் ரேஷியோ 4:3 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இது எப்போ? 1 இயர் பிஃபோர். சரியா? 1 இயர் எகோ, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. அடுத்து என்னது? ஆஃப்டர் 3 இயர்ஸ் வந்து 6:5. ஆஃப்டர் 3 இயர்ஸ் வந்து ரேஷியோ எப்படி இருக்கு? 6:5 இருக்கு. நமக்கு எப்போ கேட்குறாங்க? 9 இயர்ஸ் ஃப்ரம் நவுனா என்ன அர்த்தம்? ஆஃப்டர் 9 இயர்ஸ் கேட்குறாங்க. ஆஃப்டர் 9 இயர்ஸ் கேட்குறாங்க. ஓகே, என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பாருங்க. ஆக்சுவலா இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, இது 3 வருஷத்துக்கு அப்புறம்னா இங்க எனக்கு கேப் எத்தனை வருஷம் இருக்கு? 4 வருஷம் இருக்கு. அப்ப இந்த இடத்துல பாருங்க, எனக்கு ரேஷியோல டிஃபரன்ஸ் ரெண்டு பக்கமும் சேமா இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். இங்க பாருங்க, இங்க எனக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 2 தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இங்க எனக்கு எவ்வளவு தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 2 தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ அந்த இன்க்ரீஸ் ஆன 2 யூனிட் தான் எனக்கு இங்க இயர் டிஃபரன்ஸா இருக்கக்கூடிய 4 இயர்ஸ். ஸோ 2 யூனிட் தான் எனக்கு 4 இயர்ஸ்னா, இப்போ எனக்கு தேவை பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, இந்த இடத்துல இங்க
ஆஃப்டர் 3 இயர்ஸ்லேருந்து ஆஃப்டர் 9 இயர்ஸ்னா இங்க எனக்கு இயர் கேப் எவ்வளோ இருக்கு? 6 இயர்ஸ் நான் தாண்டி வரணும். இங்க இருந்து நான் ஆஃப்டர் 9 இயர்ஸ் போறதுக்கு 6 வருஷம் தாண்டி வரணும். அப்போ 4 வருஷங்கிறது 2 யூனிட். அப்ப இதை நம்ம கேன்சல் பண்ணும்போது 1 யூனிட்னா எவ்வளோ வரும்? 2 இயர்ஸ். அப்போ 2 இயர்ஸ்க்கு 1 யூனிட். புரியுதா? 2 இயர்ஸ்க்கு 1 யூனிட்னா எனக்கு 6 இயர்ஸ்ங்கிறப்ப எவ்வளோ யூனிட்டா இருக்கும்? 3 யூனிட்டா இருக்கும். அப்ப இங்க நான் என்ன பண்ணிக்கணும்? +3. இங்க என்ன பண்ணணும்? +3. அப்ப 6 + 3 எவ்வளோ? 9. 5 + 3 எவ்வளோ? 8. அப்போ ஆஃப்டர் 9 இயர்ஸ் ஏ அண்ட் பி ரேஷியோ எப்படி இருக்கும்? 9:8 இருக்கும். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. கிளியரா புரியுதா? ஸோ சிம்பிளான கொஸ்டின். டயர் 2ல கேட்ட ஒரு கொஸ்டின் ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது இதில் பாருங்க, the present age of a husband and wife is in the ratio 5:4. After 6 years, their ages will be in the ratio 6:5. At the time of their marriage, the ratio of their ages was 4:3. How many years ago they were married அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகே, இப்போ இந்த கொஸ்டினை வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா, ப்ரெசன்ட் கொடுத்துருக்காங்க, ஆஃப்டர் 6 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு மேரேஜ் ஆகும்போது 4:3ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மேரேஜ் எப்போ ஆச்சு? ப்ரெசன்ட்லேயே அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். ப்ரெசன்ட்லேயே அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். ப்ரெசன்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் 6 இயர்ஸ் கேட்டிருக்காங்கன்னா அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு மேரேஜ் வந்து பாஸ்ட்ல தான் ஆயிருக்கும். புரியுதா? பாஸ்ட்ல தான் ஆயிருக்கும். அப்போ அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு மேரேஜ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? இப்போ நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியலா இந்த கொஸ்டின் கொஞ்சம் கவனமா பாருங்க. ஈஸியான கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெசன்ட்ல ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் ரேஷியோ என்ன இருக்கு? ப்ரெசன்ட் பாருங்க. ப்ரெசன்ட்ல எவ்வளோ இருக்கு? 5:4 இருக்கு. ப்ரெசன்ட்ல 5:4 இருக்கு. ஓகே, இதே இது பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க? ஆஃப்டர் 6 இயர்ஸ். அடுத்து வந்து ஆஃப்டர் 6 இயர்ஸ் 6 வருஷம் கழிச்சு இவங்களுக்கு ரேஷியோ எப்படி இருக்குன்னா 6:5 இருக்கு. 6 வருஷம் கழிச்சு 6:5 இருக்கு. ஓகேவா? அப்ப நமக்கு மேரேஜ் ஆகும்போது எவ்வளவு இருந்திருக்கான்? 4:3. மேரேஜ் வந்து பாஸ்ட்ல தான் இருக்கும். இது வந்து என்னது? அட் த டைம் ஆஃப் மேரேஜ். அட் த டைம் ஆஃப் மேரேஜ். ஓகேவா? அட் த டைம் ஆஃப் மேரேஜ்னு வச்சுக்கோங்க. மேரேஜ் ஆகும்போது அவங்களுக்கு ரேஷியோ எப்படி இருந்திருக்கு? 4:3 இருந்திருக்கு. ப்ரெசென்ட்ல 5:4 இருக்கு. ஆஃப்டர் 6 இயர்ஸ் வந்து 6:5 இருக்கு. இதுல எனக்கு கிளியரா தெரிஞ்ச டேட்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரெசென்ட்டுக்கும் இந்த ஆஃப்டர் 6 இயர்ஸ்க்கும் நடுவுல எத்தனை இயர் கேப் இருக்கு? 6 இயர்ஸ் கேப் இருக்கு. ஓகேவா? இங்க எனக்கு எவ்வளவு யூனிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 1 யூனிட். இங்க எனக்கு எவ்வளவு யூனிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 1 யூனிட். அப்போ இங்க இன்க்ரீஸ் ஆயிருக்கக்கூடிய அந்த 1 யூனிட்ங்கிறது எத்தனை இயருக்கு ஈக்குவல்? 6 இயர்ஸ்க்கு ஈக்குவல். புரியுதா? 1 யூனிட் தான் எனக்கு 6 இயர்ஸ். அப்ப நேரா இங்க வாங்க. இந்த அட் த டைம் ஆஃப் மேரேஜ்ன்னு இருக்குல்ல, இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடின்னு எனக்கு தெரியாது. அப்போ இந்த பிரசன்ட்ல இருந்து இந்த மேரேஜ் டைம்க்கு போகணும்னா, இங்க இருக்கக்கூடிய இயர் டிஃபரன்ஸ் என்னங்கிறத கால்குலேட் பண்ணணும். அத நான் கால்குலேட் பண்றதுக்கு இங்க பாருங்க, இங்க எனக்கு 5, இங்க எனக்கு 4 இருக்கா? அப்போ இந்த இடத்துல இருந்து நான் இங்க போணும்னா என்ன பண்ணணும்? 5 எப்போ 4ஆ மாறும்? 1 கம்மியானா. அதே மாரி 4 எப்ப 3 ஆகும்? 1 கம்மியானா. அப்போ எனக்கு பிரசன்ட்ல இருந்து மேரேஜ் ஆன டைமுக்கு அவங்களோட ரேஷியோவ நான் கொண்டு போகும்போது 2 பேருக்கும் எனக்கு எவ்வளோ குறையுது? 1, 1 குறையுது. புரியுதா? அப்ப 2 பேருக்கும் இந்த ரேஷியோல ஒரு யூனிட் குறையுதுன்னா, 1 யூனிட்ங்கிறது எத்தன வருஷத்துக்கு ஈக்குவல்? 6 வருஷத்துக்கு ஈக்குவல். இங்க எப்படி 1 யூனிட் எனக்கு ஆட் ஆகும்போது 6 வருஷம் எனக்கு ஆட் ஆச்சோ, இங்க எனக்கு 1 யூனிட் குறையும்போது, அப்ப பிரசன்ட்ல இருந்து நான் எங்க போறேன்? ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி போறேன். இப்ப என்ன அர்த்தம்? மேரேஜ் ஆன டைமு, பிரசன்ட் இது 2க்கும் நடுவுல 6 வருஷம் கேப் இருக்கு. அப்ப கண்டிப்பா அவங்களோட மேரேஜ் எப்ப நடந்திருக்கணும்? 6 இயர்ஸ் பிஃபோர் நடந்துக்கணும். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 6 இயர்ஸ். அவங்க எப்படி கேட்குறாங்க பாருங்க. ஹவ் மெனி இயர்ஸ் எகோ தே வேர் மேரிட். அப்ப 6 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். கால்குலேஷனே இல்ல. ஓகேவா? ஒன்லி கான்செப்ட் மட்டும்தான். ஸோ புரிஞ்சுக்கோங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் இதுல பாருங்க, 5 இயர்ஸ் எகோ த ரேஷியோ ஆஃப் த ஏஜ் ஆஃப் ஏ டு தட் ஆஃப் பி 4:5. 5 இயர்ஸ் ஹென்ஸ் அதே மாதிரி ஏக்கும் பிக்கு ரேஷியோ வந்து 6:7 கொடுத்துருக்காங்க. அட் பிரசன்ட் சி இஸ் 10 இயர் எங்கர் தென் பி. வாட் வில் பி த ரேஷியோ ஆஃப் த பிரசன்ட் ஏஜ் ஆஃப் ஏ டு தட் ஆஃப் சி. இது சிஜிஎல் டயர் 2 2019ல கேட்ட ஒரு கொஸ்டின். இது வந்து ப்ராக்டிஸ் என்ன, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். நமக்கு ஏக்கும் பிக்கும் 5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ரேஷியோவும் இருக்கு. அதே ஏக்கும் பிக்கும் 5 வருஷத்துக்கு அப்புறம் உள்ள ரேஷியோவும் இருக்கு. இந்த 2 ரேஷியோ வச்சு என்ன பண்ணிடலாம்? ஏயோட பர்சன்டேஜையும் கண்டுபிடிச்சிடலாம், பியோட பர்சன்டேஜையும் கண்டுபிடிச்சிடலாம். இவங்க என்ன சொல்றாங்க? சிங்கிற ஒருத்தர் பிரசன்ட்ல
பியை விட 10 வயசு கம்மியா இருக்கிறான். அப்ப நீங்க பியோட பர்சன்டேஜை கண்டுபிடிச்சு அதுல இருந்து 10 வயசு குறைச்சிங்கன்னா சியோட பர்சன்டேஜ் கிடைச்சிரும். இப்ப என்ன கேக்குறாங்க? அப்ப ஏயோட பர்சன்டேஜுக்கும் சியோட பர்சன்டேஜுக்கும் உள்ள ரேஷியோ. அப்ப ஏ வந்து ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சிருப்போம். பியை வச்சு சியையும் கண்டுபிடிச்சிருப்போம். ஏக்கும் சிக்கும் இப்ப ரேஷியோ கண்டுபிடிச்சு எழுத போறோம். அவ்வளவுதான் இதுல இருக்கக்கூடிய கான்செப்ட்ங்கிறது. இதை சால்வ் பண்ணி ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நமக்கு 5:4 வரணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுல பாருங்க, the ratio of the ages of A and B 8 years ago. 8 வருஷத்துக்கு முன்னாடி 5:7. அதே இது 8 வருஷத்துக்கு அப்புறம் 9:11. அப்போ ரெண்டு பேருக்கும் ரெண்டு டைம் பீரியட்ல ரேஷியோ இருக்கு. If the percentage of C is 13 years less than that of B and the percentage of D is 8 years less than that of age of A. அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? இந்த ரெண்டு ரேஷியோ வச்சு ஏயோட பர்சன்டேஜ் என்ன, பியோட பர்சன்டேஜ் என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டு சிங்கிறவரோட பர்சன்டேஜ் எப்படி இருக்குன்னா பியை விட 13 வயசு கம்மியா இருக்குமா. டியோட பர்சன்டேஜ் எப்படி இருக்குன்னா ஏயை விட 8 வயசு கம்மியா இருக்குமா. அப்ப ஏயோட பர்சன்டேஜையும் பியோட பர்சன்டேஜையும் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதை வச்சு சி அண்ட் டியோட பர்சன்டேஜை கண்டுபிடிச்சிடலாம். கொஸ்டின் என்ன கேட்கறாங்க? இந்த சம் ஆஃப் த பர்சன்டேஜ் ஆஃப் சி அண்ட் டி என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. இதுவும் பேசிக்கான ஒரு கொஸ்டின். ஸோ இதுவும் ப்ராக்டிஸ். ஓகேவா? என்னடா சின்ன சின்ன கொஸ்டின் எல்லாம் சால்வ் பண்ணிட்டு பெருசா ப்ராக்டிஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? பெருசா கான்செப்ட் எதுவுமே இல்லை. உங்களுக்கு ஏபி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அதே கான்செப்ட் தான். அந்த ரேஷியோ மெத்தட் யூஸ் பண்ணி ஏபியோட பர்சன்டேஜை கண்டுபிடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுல இருந்து டி எவ்வளோ சி எவ்வளோங்கிறத கண்டுபிடிச்சு ரெண்டையும் ஆட் பண்ணி போட போறீங்க. இதுல பெருசா வித்தியாசமான கான்செப்ட் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் கொடுக்கணும்ல. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 43 வரும். சால்வ் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, the sum of the percentage of father and son is 52 years. 4 years hence the son's age will be 1/4 that of the father. What will be the ratio of the ages of son and father 10 years from now? இந்த கொஸ்டின் கொஞ்சம் கவனமா பாருங்க. இதுல என்னன்னா எனக்கு பிரசன்ட்ல, ஓகேவா, பிரசன்ட்ல ஃபாதருக்கும் சன்னுக்கும் டோட்டல் எவ்வளவு இருக்கான்? 52 இயர்ஸ். ஓகேவா? இது டோட்டல் கொடுத்துருக்காங்க. டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்போ உள்ள டோட்டல் கொடுத்துருக்காங்க? பிரசன்ட்ல உள்ள டோட்டல் கொடுத்துருக்காங்க. இப்ப அடுத்த பாருங்க, 4 இயர் ஹென்ஸ்னா என்ன அர்த்தம்? ஆஃப்டர் 4 இயர்ஸ். சரியா? ஆஃப்டர் 4 இயர் 4 வருஷத்துக்கு அப்புறமேட்டு எப்படின்னா சன்னோட ஏஜ் வந்து 1/4 ஆஃப் த ஃபாதர் ஏஜ் இருக்குமா. பாருங்க, ஃபாதர் சன். அப்போ ஃபாதருக்கும் சன்னுக்கும் நான் ரேஷியோ எழுதலாம். அப்போ ஃபாதருக்கு நீங்க 4 யூனிட் போட்டீங்கன்னா சன்னுக்கு எவ்வளவு யூனிட் போடணும்? 1 யூனிட் போடணும். ஏன்னா சன்னோட ஏஜ் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? ஃபாதரோட ஏஜ்ல 1/4 இருக்குமா. இங்க 4 போட்டா இங்க 1 யூனிட். அப்போ ஃபாதருக்கும் சன்னுக்குமான ரேஷியோ எப்படி இருக்கு? 4:1 இருக்கு. ஆனா இந்த இடத்துல பாருங்க, ரேஷியோ வந்து ஆஃப்டர் 4 இயர்ஸ்ல இருக்கு. ஆனா இந்த டோட்டல் எதுல இருக்கு? பிரசன்ட்ல இருக்கு. அப்ப இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணணும்னா ரெண்டுமே ஒரே டைம் பீரியட்ல இருந்தா தான் கனெக்ட் பண்ண முடியும். ஆனா நமக்கு இதுல என்னன்னா இந்த ரேஷியோவை முன்னாடி பின்னாடி என்னால கொண்டு போக முடியாது. 4 வருஷத்துக்கு அப்புறம் உள்ள ரேஷியோ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப எனக்கு பிரசன்ட்ல என்ன ரேஷியோ இருக்குங்கிறத என்னால கெஸ் பண்ண முடியாது. ஆனா இந்த டோட்டலை என்னால பாஸ்டுக்கு கொண்டு போக முடியும், பிரசன்ட்டுக்கு கொண்டு வர முடியும், அண்ட் ஃபியூச்சருக்கும் கொண்டு போக முடியும். பாருங்க, இப்போ கரண்டா பிரசன்ட்ல இவங்க ரெண்டு பேருக்குமான ஏஜ் டோட்டல் தான் எவ்வளோ? 52. அப்ப 4 வருஷத்துக்கு அப்புறமேட்டு இவங்க ரெண்டு பேரோட ஏஜ் டோட்டல் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு பேருக்கும் 4 வயசு கூடி இருக்குமா. அப்ப டோட்டலா எத்தனை வயசு கூடி இருக்கும்? 8 வயசு கூடி இருக்கும். புரியுதா? இந்த ஃபாதருக்கு 4 வயசு கூடி இருக்கும், சன்னுக்கும் 4 வயசு கூடி இருக்கும். அப்போ டோட்டல் என்ன ஆகும்னா, பழைய டோட்டல் 52. அப்ப இப்ப இருக்க டோட்டல் வந்து 52 பிளஸ் இவருக்கு ஒரு 4, இவருக்கு ஒரு 4. அப்போ 52 பிளஸ் 8. இப்போ நம்ம 4 வருஷம் கழிச்சு ஃபாதருக்கும் சன்னுக்கும் டோட்டல் பார்த்தா அந்த டோட்டல் எத்தனை வருஷம் இருக்கும்? ரெண்டு பேரோட ஏஜ் டோட்டல் வந்து 60 இயர்ஸ் இருக்கும். புரியுதா? அப்ப எனக்கு டோட்டலும் 4 வருஷம் கழிச்சு வந்துருச்சு, ரேஷியோவும் 4 வருஷம் கழிச்சிருக்கு. இப்போ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணலாம். பாருங்க, ஃபாதருக்கு 4 யூனிட், சன்னுக்கு 1 யூனிட்னா எனக்கு 5 யூனிட். ஸோ 5 யூனிட் தான் எனக்கு 60 இயர்ஸ்னா 1 யூனிட்டோட வேல்யூ 12 இயர்ஸ் வரும். நமக்கு என்ன கேட்குறாங்க? ஃபாதரு சன்னு இவங்க ரெண்டு பேருக்கும் 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ரேஷியோ இருக்குன்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. பாருங்க, அப்போ ஃபாதரோட ஏஜ் இந்த இடத்துல 1 யூனிட் தான் எனக்கு 12னா 4 யூனிட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எவ்வளோ வரும்? 48. இங்க 1 யூனிட்னா எவ்வளோ? 12. அப்போ ஃபாதரோட ஏஜ் 48, சன்னோட ஏஜ் 12. ஆனா இந்த 48 12ங்கிறது எப்போ? ஆஃப்டர் 4 இயர்ஸ். ஆனா எனக்கு என்ன வேணும்? ஆஃப்டர் 10 இயர்ஸ். அப்போ ஆஃப்டர் 4 இயர்ஸ்ல இருந்து ஆஃப்டர் 10 இயர்ஸ்னா இன்னொரு ஒரு 6 வருஷம் தள்ளி போகணும். அப்போ இன்னொரு ஒரு 6 வருஷம் தள்ளி போனீங்கன்னா இப்போ 4 வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு 48 வயசு இருக்குன்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளவு இருக்குன்னா 48 பிளஸ் ஒரு 6, ஃபாதருக்கு 54 வயசு இருக்கும். இவருக்கு 12 பிளஸ் 6 எவ்வளோ? 18. ஸோ 54:18.
இப்போ இதுக்கப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். இது என்ன டேபிளில் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம்? அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும்னு வச்சுக்கோ. நமக்கு யாருக்கு யாருக்கு கேட்குறாங்க? சன் அண்ட் ஃபாதர் கேட்குறாங்க. அதே மாதிரி ரேஷியோ எழுதும்போது ஒரு விஷயம் நம்ம தெளிவாக பார்க்கணும். ஃபர்ஸ்ட் யாரை கேட்குறாங்க, செகண்ட் யாரை கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு. சரியா? நமக்கு சன்னு ஃபாதருக்கு 10 வருஷத்துக்கு அப்புறம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ சன்னுக்கு 4 வருஷத்துக்கு அப்புறம் 12னா 10 வருஷத்துக்கு அப்புறம் 18 இருக்கும். ஃபாதருக்கு 4 வருஷத்துக்கு அப்புறம் 48னா 10 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ இருக்கும்? 54 இருக்கும். நம்ம அப்படியே 18 டேபிள்லேயே கேன்சல் பண்ணோம்னா எவ்வளோ வரும்? 1:3. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. கிளியரா? ஸோ இந்த கொஸ்டின் தெளிவாக பார்த்துக்கோங்க. இதில் நம்ம வந்து சில்லி மிஸ்டேக் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே, இதோட நமக்கு ஏஜ் டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ரேஷியோவை பேஸ் பண்ணி வரக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். நம்ம வந்து ரேஷியோ முடிச்சாச்சு, பார்ட்னர்ஷிப் முடிச்சாச்சு, ஏஜஸும் முடிச்சாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஏஜஸ் கிளாஸோட கிளாஸ் நோட்ஸ் வந்து நம்மளோட ஆப்பில் நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஜிஎஸ் ப்ரோ ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே உங்களுக்கு யூடியூப் கிளாஸோட ஃப்ரீ நோட்ஸ் எல்லாமே கிடைக்கும். அது போக பெய்ட் கோர்ஸ் ஒன்று இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஜாமெட்ரி ஸ்டார்ட் பண்ணி அதில் கிளாஸஸ் எல்லாம் ரெகுலராக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா அதை வாங்கியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது போக நமக்கு கிளாஸஸில் பார்க்கக்கூடிய டவுட்ஸ், நம்ம கிளாஸில் பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தயங்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் இன்னொரு டாப்பிக்கோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.